வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சோஷியல் கண்டிஷன். அதாவது இது வந்து மேஸ்குலினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னால் சோஷியல் கண்டிஷன்ஸ் வந்து பிரேக் பண்ணுறது மேஸ்குலினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஐடென்டிட்டி லெவலையே வந்து அவங்க வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து மேஸ்குலின் அப்படின்னா வந்து இதில் வந்து ப்ராப்ளம் கிடையாது. வெறுமனே மேஸ்குலின் அப்படின்னா வந்து ப்ராப்ளம் கிடையாது. அதில் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் படி தான் வந்து இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதான் வந்து இங்கே வந்து மிகப்பெரிய வந்து ப்ராப்ளமாக வந்து இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியலில் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் தன்மை இருக்கிறவன் வந்து எமோஷனை வந்து சப்ரஸ் தான் பண்ணணும். அவன் வந்து வெளியிடங்கள்ல அழக்கூடாது, அவன் எமோஷன்ல வந்து சொல்லக்கூடாது, சொன்னா வந்து அசிங்கமா வந்து சித்தரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அவன் வந்து உள்ள வச்சிருப்பான். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஆக்ட் பண்ணணும், எப்போவுமே வீக்காக வந்து நம்மளை வந்து காட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாப்ல. அப்போ இது வந்து அப்போ கண்ட்ரோல் அதுமே வந்து இப்போ வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களில் வந்து கண்ட்ரோல் கெப்பாசிட்டி வந்து ஆணிடம் தான் இருக்கும். டாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பெண்ணை வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது, மதிக்கிறது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா, ஹெல்ப் வந்து கேட்க மாட்டாங்க, அவங்க தான் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப வந்து கெத்தாக வந்து இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சுரலா இதா அப்படின்னு கேட்க கிடையாது. ஏன்னா நமக்கு சொல்லும் போதே சோஷியல் கண்டிஷன் சொல்லுவோம். அப்போ கண்டிஷன்ஸ் இது வந்து நம்ம உருவாக்கல, வெளியில இருந்து உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அதுபடி நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டிஎன்ஏஸ் எல்லாமே இதுல டியூன் ஆகிருக்கிறதுனால ஒரு ஆண் தன்மை மிக்கவன் வந்து இது மாதிரியே தான் வருவாப்புல. ஸோ இதை எல்லாமே எப்படி பிரேக் பண்ணணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, நம்ம இப்படிதான், அப்பதான் ஆன் நேச்சர்ஸ் வந்து இப்படிதான் வந்து கட்டமைச்சிருக்கு நம்ம சோஷியல்ல. ஸோ இதை எப்படிலாம் வந்து அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதை வந்து இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிடணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டா வந்து இருக்கும். ரொம்ப கஷ்டமான பார்ட். நிறைய மேஸ்குலின் வந்து வெளியே வராததுக்கு ரீசனே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்டிஷன்ஸ் பேஸ்ட் வந்து அவங்க வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுனால தான் வந்து இருக்கும். ஸோ எப்படி வந்து பிரேக் பண்ணுறது அப்படின்னா, அவங்கக்கிட்டே அவங்க வந்து கேட்கணும். ஒரு மேஸ்குலின் வந்து தனக்குள்ளே வந்து கேட்டுக்கணும். எப்படி அப்படின்னா, என்னோட ஃபீலிங்ஸை வந்து நான் வந்து மறைக்கிறேனா, அதாவது நிதானமாக தனக்குள்ளே தேடும் போது தெரியும் நான் எந்த மாதிரி ஃபீலிங்ஸில் இருக்கிறேன், இந்த ஃபீலிங்கை வந்து நான் வந்து மறைக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அப்போ வந்து நான் ரொம்ப வெளியில மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி நான் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளே வந்து கேட்டுக்கிடணும். அப்போ கண்ட்ரோல் பண்ண வேண்டும் யாரையாவது. இப்போ வந்து ஒரு ஃபெமினைன் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டால் உடனே வந்து என்ன அப்படின்னா, இவங்க தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதாகவும் அவங்களை கண்ட்ரோல் பண்றதாகவும் இவங்க வந்து ஃபீல் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நான் பண்றேனா அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள வந்து இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும் போது இப்படிலாம் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்து சோஷியல் கண்டிஷன்ஸோட ஒர்க்ல தான் நீங்க வந்து போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது நீங்களாவே வந்து இல்லை, அந்த ஒரு மேஸ்குலின் நேச்சர்ல வந்து நீங்க இல்லை, நீங்க வந்து சோஷியல்ல இருக்கிற ஒரு கண்டிஷன்ஸ் படி தான் நீங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ இது ஏன் வந்து இதுதான் வந்து பேட்டர்ன். அதாவது சோசியல்ல உள்ள பேட்டர்னே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். அவங்க வந்து எப்படி அப்படின்னா இப்படிதான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டன் பிஹேவியர்ஸை வந்து மேஸ்குலினுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அதுபடிதான் அவங்க வந்து வாழ்ந்துகிட்டே வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து இதை எப்படி வந்து நம்ம வந்து சரி தெரிஞ்சிருச்சு, அப்போ இவங்களுக்குன்னு ஒரு மேஸ்குலினுக்குன்னு ஒரு இதை வச்சிருப்பாங்க. எப்படின்னா இப்போ ரன்னர் எனர்ஜியில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்போ யாராவது ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள அவங்க தேடி பார்த்தா இதுல ஃபுல்லுமே அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க. இவங்க மேஸ்குலின் வந்து இப்படிதான் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து ஓடுறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா வலி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்கள என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்தன்மையில அவங்க வந்து பூட்டிடுவாங்க. சரிங்களா? அவங்க வந்து வெளியே வந்து காட்டவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா முக்கியமா வந்து ஓடுறது என்ன அப்படின்னா, லவ் வந்தா ஓடிடுவாங்க இவங்க. இதுதான் வந்து இது வந்து ரா லவ்வா இந்த ஜேர்னியை பொறுத்தவரை. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லவ் வந்தாலே ஓடுவாங்க. சிரிப்பா இருக்குதுல கேட்கறதுக்கு. அப்புறம் இப்போ ரொம்ப இதா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு ஈகோவில் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது தான் வந்து
பெருசு அப்படிங்கிற மாதிரி வந்து ஈகோல வந்து அவங்க வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு எமோஷன்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? இது எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சோஷியல் கண்டிஷன்ஸ் தக்கன ஒரு ஆண் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை வந்து அவங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது அவங்க டிசைன் பண்ற மாதிரியே அவங்க வெளியில கண்டிஷனை டிசைன் பண்ணி வச்சுக்க மாதிரியே அவங்க வந்து லைஃப் லீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ இது வந்து வித்தியாசமா இருக்கும் போது என்ன பண்றது அப்படின்னு சொன்னா ஓடுவாங்க அவங்களுக்கு. அப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் பண்ணணும். இது எல்லாத்தையுமே தனக்குள்ள ஆராய்ஞ்சு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு இது எல்லாமே ஒன்னொன்னா என்ன பண்ணணும்னா பிரேக் பண்ணணும். ஸோ என்ன முக்கியமான ஒரு பிளாக் அப்படின்னா வந்து இதுதான். அதாவது ஒரு ட்ரெடிஷன் பேஸ் வந்து ஒரு மேஸ்குலின் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலை வந்து சப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு டிசைனை வந்து இவங்களுக்குள்ளே வந்து இவங்களுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற டிசைன்ஸ் தான் இது. வந்து இவங்களா இவங்க மட்டும், அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு மேஸ்குலின் தான் வந்து இதை உருவாக்குனது அப்படின்னு அவர் கிடையாது. இந்த ஹோல் ஒரு ட்ரெடிஷ்னல் பேசிஸ்லேயே வந்து உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு கட்டமைப்பு தான் இது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிளாக்கா வந்து இருக்கும். ஸோ அதை இந்த பிளாக் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணோம்னா அழுக வந்ததுன்னா அழுதுறணும். சரிங்களா? நான் அழமாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அழுக வந்தா என்ன பண்ணணும்னா அழுதுறணும். அப்ப சரி உங்களுக்கு வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண தெரியலன்னா என்ன பண்ணணும், எழுதணும். எழுதிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்னென்ன உங்களுக்குள்ள இதற்கெல்லாம் வந்து வெக்கமே படக்கூடாது. என்னென்ன எமோஷன்ஸ் எல்லாம் வருதோ நீங்க வந்து எழுதணும். நானா வந்து எல்லாம் எழுததான் செய்வேன். அது அப்ப என்னன்னா உங்களுக்குள்ள உள்ள எமோஷன்ஸே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்து எடுத்து எழுதி எழுதி அதை எரிச்சு விட்டுட்டாலும் பரவாயில்ல போயிடும் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நான் அடிக்கடி என்னோட இதுல நான் சொல்றது என்னன்னா எழுதி அதை வந்து எரிச்சு அப்படியே பிரபஞ்சத்தை ஊதி விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பெயின் வலி எல்லாமே வந்து காற்றோட காற்றா வந்து கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க லேசு நினைக்காதீங்க. நான் ஏன் திருப்பி இதை சொல்றேன்னா நான் நிறைய பண்ணியிருக்கேன். அதனால சொல்றேன். நான் எழுதுதான் செய்வேன். எதுனாலுமே எனக்கு ஒரு எமோஷன்ஸ் வந்ததுன்னா உடனே எழுதி சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான். ஏன்னா இதுல வந்து எல்லாமே மேலே எழும்பி வர்ற ப்ராசஸ், உங்களுக்குள்ள புதஞ்சு இருக்கிற ஒரு இதை வந்து வெளியே கொண்டு வர்ற ப்ராசஸ் தான். அப்ப பேச முடியல உங்களுக்கு அப்படின்னா வாய்ஸா நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்களா வந்து இப்போ ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் டெலீட் பண்ணிக்கலாம். இப்படி ஏதாவது உங்களுக்குள்ள உள்ளதை வந்து வெளியே எடுத்துடணும். இதுதான் வந்து இது ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ இது எல்லாமே எனக்கு ஃபீலிங் வருது அப்படின்னா இது வந்து ஒரு வீக்கா நினைக்க கூடாது. இது வந்து வீக்னஸே கிடையாது. இது உங்களுடைய உணர்வுகள், அவ்வளவுதான். இதை சிம்பிளா நீங்க வந்து ஐயோ நான் வீக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலே அங்க வந்து முடிஞ்சு போயிட்டு அது வந்து வீக்னஸ் கிடையாதுங்கிறத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஃபீலிங்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை வந்து ஹீல் பண்றதுக்கு எடுத்துட்டு போகும். இந்த ஃபீலிங் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்போ வந்து உணர்ந்தீங்களோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஹீலிங்கே வந்து அதை வந்து எடுத்துட்டு போகும். இப்போ வந்து சரண்டர் பண்ற அப்ப என்ன இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வந்து இது வந்து சோல் பேஸ்டு ஜேர்னி அப்படின்னு சொல்லும் போது நீங்க இதுல வந்து எதுவுமே பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சரண்டர் பண்ணணும். எது நடந்ததோ நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஏற்றுக்கொண்டுட்டீங்க என்னைக்கு. அதை வந்து தடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உள்தன்மை சப்ரஸ் ஆகி அது உள்ளே அமுக்கி போய் இருக்கும். ஸோ கண்ட்ரோலே பண்ணக்கூடாது. நீங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டு அதோட ஃப்ளோல போயிட்டு இருக்கட்டும்னு சொல்லும் போதுதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சரண்டர் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் யூனியன்ல வந்து இருக்கும். அப்ப என்ன நடக்கணுமோ அது வந்து நடக்கும், கன்ஃபார்மா வந்து நடக்கும் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே இது வந்து பிரபஞ்சத்தின் கொடுத்தது நம்மளுக்கு. ஏன் வந்துட்டு அப்படின்னா வந்து இங்க ஒண்ணுமே அது சொல்லிக்கிட்டே இருந்தா பிரயோஜனமே கிடையாது. ஸோ வந்துட்டு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது வந்து நடக்கும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளணும் அதுல. அப்ப அவுட்கம் வந்து என்ன இருக்கணும், இப்ப வந்து அப்சஷனாவும் இருந்துடக்கூடாது உடனே. சரிங்களா? ஸோ அவுட்கம் வந்து என்னவா வச்சிருக்கணும் அப்படின்னா டிட்டாச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து வச்சுக்கணும். ஸோ மற்றதெல்லாம் களைஞ்சிட்டு திருப்பி வந்து நம்ம டிட்டாச்சும் இதுல வந்து எடுக்காம இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து தப்பு தான். சரிங்களா? அப்ப ஃபெமினைன் எனர்ஜி வந்து என்ன, இப்ப இதுல வந்து சில இது வந்து நீங்க ஒரு மாஸ்குலினா இருந்தீங்கன்னா ஃபெமினைன் எனர்ஜியும் வந்து எடுக்கிறாப்புல வந்து வரும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு மாஸ்குலின் வந்து என்ன பண்ணுவான் அப்படிங்கிறதை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹெல்த்தியா இருக்கிற ஒரு மாஸ்குலின் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இதை வந்து பேலன்ஸ் தான் பண்ணுவான். சரிங்களா? இதுதான் இதுல வந்து முக்கியம். ஏன் அப்படின்னா
சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நான் தன்மையை வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னா ஓவர் அக்ரெசிவ்ல வந்து போயிடுவாங்க. அப்படியும் போகக்கூடாது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரேடி நம்ம இதுல நிறைய நடக்கும். ஒண்ணு போனா அது ஆழத்துக்கு போயிடுறது, இல்ல வந்து டவுன் அப்படியே போய் ரொம்ப அமுங்கி பணிவு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா வந்து ஆக்டிங் விடுறது. ஸோ இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது. அப்போ ஒரு ஹெல்தியான மேஸ்குலினுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேலன்ஸ் பண்ண வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து ஃபெமினினோட நேச்சர்ஸையும் எடுத்து ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணும். ரொம்பையும் பணிஞ்சு போய்க்கூடாது, ரொம்பையும் ஹையில் போயிடக்கூடாது. சரிசமமாக இருக்கிற தன்மையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுதான் நம்ம நம்ம ஜேர்னியை பொறுத்தவரையே இதுதான். சரிசமமாக எடுக்கிறதான் வந்து நம்ம ஜேர்னியை. இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அது எல்லாத்துலேயுமே வந்து சரிசமமாக தான் இருக்கும். அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நேச்சரில் வந்து நீங்கள் இருக்கலாம், மியூசிக் பாட்டு கேட்கலாம். எனக்குலாம் வந்து பாட்டு தான், சரிங்களா. அதுக்கப்புறம் என்னென்னா மேஸ்குலின் வந்து நிறைய இன்ட்யூஷன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட்டில் வந்து தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இன்ட்யூஷன்ஸ் நிறைய கேட்க மாட்டாங்க. அதை கொஞ்சம் கேட்கணும். இன்ட்யூஷன்ஸ் எப்படி வருது நம்மளுக்கு அப்படிங்கிறதே நான் அவங்க கேட்டுப்படி நடந்தாலும் இந்த பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு தன்மை எடுத்துப்பாங்க. ஒன்று அகோரமும் போக மாட்டாங்க, இல்லை வந்து ரொம்ப டவுன் ஆகியும் போக மாட்டாங்க, பணிஞ்சு ரொம்ப இதாகவும் போக மாட்டாங்க. அதை வந்து பேலன்ஸை வந்து எடுக்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவங்களோட இன்ட்யூஷன்ஸ் படி வாழ்ந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ வந்து முக்கியமானது என்னன்னா ஷேடோ ஒர்க் பண்ணணும். இது எப்படி வந்து ஷேடோ ஒர்க் பண்ணது அப்படின்னா, என்னோட ஃபீலிங்ஸை நான் சொன்னல, ஃபீலிங்ஸை வந்து அவாய்ட் பண்ணவே கூடாது. அதை வந்து வெளியே கொண்டு வந்துடணும். அப்போ சைல்டுஹுட்ஸில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் படி, அதாவது நீங்கள் ரொம்ப முற்பிறவிலாம் போய் வந்து நம்மளுக்கு என்னென்ன அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சைல்டுஹுட்லேயே உங்களுக்கு சிறு வயசுல இருந்து சில கண்டிஷன்ஸ் பேஸ், அதாவது ஆர்னான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வளர்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுபடி தான் நீங்கள் வந்து வாழ்வீங்க. அதை வந்து நீங்கள் அது இருக்கும் உள்ள உங்களுக்கு வந்து. அதை வந்து என்ன பண்ணணும்னா இது எல்லாமே உங்களுக்குள்ள உள்ள ஷேடோ, அதை வெளியே எடுத்து நீங்கள் வந்து கியூர் பண்ண பார்க்கணும் உங்களுக்கு. அப்போ சிலவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ ரெஜெக்ஷன் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும், நம்மளை வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும். அதையும் வந்து என்ன பண்ணணும், விட்டுறணும். அதில் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதே இதில் வந்து இருக்கவே கூடாது. எந்த மாதிரி ஃபியரும் வந்து உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்போ வந்து முக்கியமான இது என்ன காரணம் மேஸ்குலினோட இது அப்படின்னா ரெண்டே விஷயம் தான். இந்த சோஷியல் கண்டிஷன்ஸ் வந்து அவங்க பிரேக் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு காரணம் தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பயமும் வெட்கமும், ஃபியர் அண்ட் ஷேம். இது ரெண்டையும் வச்சுதான் இந்த பிரபஞ்சமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள்கிட்ட கேம் விளாடும், சரிங்களா. இந்த ரெண்டையும் உங்களை விட வைக்கிறதுக்கு தான் பயங்கரமா வந்து ட்ரை பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஜேர்னி வந்து உங்களுக்கான உள்தன்மையில் நீங்கள் வளர்றதுக்கான ஒரு ஜேர்னி. ஸோ எந்த வழினாலும் நீங்க வந்து இதுல இருந்து தப்பிச்சே நீங்க வந்து போகவே முடியாது. இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சே போக முடியாது. நீங்க இந்த ஃபியரும் ஷேமும் நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, பயமும் வெட்கத்தையும் வந்து நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இது லெசன்ஸ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இது விடவே விடாது. ஏன்னா இதுதான் முக்கியமான ஒரு ஷேடோ ஒர்க்கா மேஸ்குலினுக்கு வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த மேஸ்குலின் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் வந்து அவன் வெளியே எடுத்தாகணும். கண்டிப்பா எடுத்தாதான் அவனுக்கான ப்ராசஸ், பேலன்ஸ் ப்ராசஸ் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து ஒரு ஃபேக்கா இருக்கிற ஒரு மேஸ்குலின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டாமினேட் பண்ணுவாங்க. இதுதான். அப்புறம் ஈகோல இருப்பாங்க, சப்ரஷன்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க, உள்ள கண்ட்ரோல் கெப்பாசிட்டி நான் சொன்னதுதான் தான். அப்புறம் ரியலா இருக்கிற மேஸ்குலின் வந்து என்னன்னா கரெக்டா டைரக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து அவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்க, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது. அவங்க எப்பவுமே எமோஷ்னலா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அவங்க வந்து இருப்பாங்க, ஸ்டெபிலிட்டியா மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஃபுல்லுமே ஒரு உண்மையான ஒரு டிவைன் மேஸ்குலின்ஸோட தன்மையா வந்து இருக்கும் உங்களுக்கு. அப்ப ரியலா இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க, காமா கிரவுண்டா உண்மையான அவங்க ப்ரெசன்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து மேஸ்குலின் நேச்சரு. நான் வந்து சோஷியல் கண்டிஷன்ஸோட எல்லாத்தையும் வந்து நான் வந்து பிரேக் பண்ணிட்டு ஷேடோ ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு ஃபியரையும் ஷேமையும் வந்து நான் வந்து விட்டுட்டு நான் வந்து இருக்கேன் அப்படிங்கிறது அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெசன்ஸ்ல, அதாவது சோஷியல் கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ வந்து இப்போ வந்து ரன்னர் வந்து அப்புறம் என்ன மாறிடுவாங்கன்னா இருந்துருவாங்க, ஓட மாட்டாங்க அவங்க. அப்போ ஈகோ வந்து ஹார்ட் ஓப்பன் ஆயிடும். ஈகோ வந்து உங்களுக்கு போகும்போது தான் ஹார்ட்ல இருந்து நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுவீங்க. அந்த ஹார்ட்ல இருந்து எப்போ ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கீங்களோ அப்பதான் உங்க ஈகோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ நீங்க ஹார்ட்ல இருந்தா நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆனா ஈகோ போச்சுன்னா ஹார்ட்ல இருந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.
அதுதான் நான் சொன்னேன், இந்த ஹார்ட்ல இருந்து ஆக்டிவேட் பண்ணும்போது தான் இன்ட்யூஷன்ஸ் வந்து நிறைய வரும். அப்ப நீங்க இன்ட்யூஷன்ஸ் படி வந்து நீங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்பதான் என்ன ஆகும்னா யூனியன் வந்து பாசிபிள் ஆகும். நீங்க பேலன்ஸ் பண்ணாதான் யூனியன் வந்து பாசிபிள் ஆகும். அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு இதுதான் நான் அப்படிங்கிறதோட இதோட இது என்ன அப்படின்னா, உண்மையான நீ என்ன அப்படிங்கிறதா. நீ உண்மையான நீ நீ அப்படிங்கிறதை வெளிக்கொண்டுறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து இந்த சோஷியல் கண்டிஷன்ஸ் பிரேக் பண்ணி ஷேடோஸ் எல்லாம் வெளியே எடுத்து கொண்டு வர ஒரு ப்ராசஸ். அப்போ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேஸ்குலினுடைய நேச்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா ஹீல் ஆகி அது வந்து என்ன ஆகும்னா ஹீல் ஆகி முடிச்சிடும். சரிங்களா? இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இப்போ என்னோட ஜேர்னில நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ரெண்டுமே வந்து பேலன்ஸ் பண்ற ஒரு இது வரும். கிட்டத்தட்ட அத்தனை வருஷங்கள் கழிச்சு வந்து இந்த இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெக் பண்ணும்போது என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல அப்படிதானே இருந்தேன். நானா நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், நல்லா தானே இருந்தேன், அப்புறம் எதுக்கு என்னைய கொண்டு வந்து இப்படி தள்ளி 6-7 வருஷமா என்னை வந்து இவ்வளோ பாடுபட்டீங்க, நான் இப்படிதான் இருந்தேன், நான் கரெக்டாக தானே இருந்தேன் அப்படின்னா அங்கதான் வந்து நீங்க வந்து தப்பு பண்ணுவீங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளே சில விஷயங்கள், அதாவது நீங்கள் அறியாத சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து உள்ள வந்து எமோஷனலா சப்ரஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. உங்களோட ஃபீலிங்ஸை வெளியே எடுக்க அது உங்களுக்கே வந்து தெரியாது. வெளியே வந்து அது வந்து தெரியாது. ஏன்னா வெளியே வந்து ஈகோலே நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஜேர்னியோட நன்மையே என்னன்னா, யாருமே வந்து இதை கண்டுபிடிக்காம அவங்க பாட்டுக்கு லைஃப்ல வாழ்ந்துகிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே அது தெரியாது. சொன்னாலும் அதை வந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அது புரியாது. ஏன்னா ஈகோலே செயல்படுத்திட்டு ஒரு மாஸ்க்குள்ள ரொம்ப அழகா வந்து இருப்பாங்க. ஆனால் இந்த ஜேர்னியோட கிஃப்டே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்னன்னா உள்ள வந்து புகுத்தி வச்சிருக்கிறியோ, எவ்வளவுதான் நீ வந்து சப்ரஸ் பண்ணி உன்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள உனக்கு தெரியாம நீ வச்சிருக்கியோ, இது ஃபுல்லுமே என்ன ஆகும்னா இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு ஃபெமினைன் வந்து ஒரு மாஸ்குலினை வந்து ட்ரிகர் பண்ணி உள்ளதெல்லாம் வெளியே எடுத்து காட்டுவா அவனுக்கு. காட்டும் போது அப்பதான் அவங்களுக்கு வந்து இதே புரிய ஆரம்பிக்கும். அந்த ஃபீலிங்ஸ் என்னெல்லாம் நம்ம வந்து உள்ள மறைச்சு வச்சிருக்கிறோம், என்னெல்லாம் வந்து பண்றோம், பழக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஏன் வந்து நம்மளை அப்படியே வந்து பழக்கப்படுத்தி வச்சுக்கிறாங்க? இல்ல நம்ம கஷ்டம் வந்தா நம்ம வந்து அழுது தீர்த்துடணும் நம்மளுக்கு அப்படிங்கிறத. அப்ப எழுதணும், நம்ம என்ன ஃபீலிங்ஸ் வந்தாலும் அதை மறைச்சே வைக்கக்கூடாது, எழுதி நம்ம இந்த மாதிரி அவன் வந்து டெக்னிக்ஸ் வந்து கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க பேலன்ஸ் ஆயிடுவீங்க. அந்த பேலன்ஸ் ஆகுற தன்மை வந்தாதான் உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் வந்து அதிகப்படியா வரும். நான் அப்பதான் சொன்னேன், ஹார்ட் ஓப்பன் ஆயிடும். ஹார்ட்ல இருந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ பேசிக்கலா வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸா இருக்கிறதும் ஆண் தன்மை தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் என்னைக்கு அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டு வெளியே வாராங்களோ அன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹார்ட்டை வச்சு ஆக்டிவேட் பண்ணும்போது இன்ட்யூஷன்ஸ் அவங்களுக்கு வந்து அதிகப்படியா வரும். ஸோ அவங்க என்ன ஆகுனா, இப்போ ரெண்டு பேலன்ஸ், இப்போ இந்த சைடு அப்போ ரெண்டு இதுலையுமே வந்து ஒரு ஒரு இருக்கிறதுலே வந்து மேஸ்குலின் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா ஆகணும், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து மாறுவாங்க அவங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த சோஷியல் கண்டிஷன்ஸை யாரும் வந்து பிரேக் பண்ணிட்டு இந்த உண்மைத்தன்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்ற மேஸ்குலின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டுமே வந்து அவங்க வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா மேஸ்குலின்ஸோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஹை இன்டெலிஜென்ட். அவங்க எப்போதுமே வந்து லாஜிக்கா அறிவுத்தன்மை யூஸ் பண்ணுவாங்க. பெண்மை வந்து அப்படி அவ்வளவா இருக்க மாட்டான், உள்ளதான் இருக்கும் அந்த பெண். ஆனா அந்த ஃபெமினைன் என்ன பண்ணுவா, அதாவது இந்த இதுல இப்ப என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இதை தான் வந்து அவ கத்துவா. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மேஸ்குலின்ட்ட வந்து இல்லாத ஒரு விஷயங்கள் வந்து நான் உள்ளுக்குள்ள நான் புதஞ்சு கிடக்கும் எனக்கு. ஏன்னா நான் வெளியே எடுத்திருக்கவே மாட்டேன், ஃபெமினைன் அப்படிங்கிறதுனால வெளியே எடுத்திருக்கவே மாட்டேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா ஆக்டிவேட் பண்ணி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு இதுல வந்து இன்ட்யூஷன்ஸ் வராதா, ஹார்ட் படி ஒன்று பண்ணுனா ஒன்று வந்து பிரெயின் படி பண்ணுவோம். ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பவர்ஃபுல்லா மாறுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு வந்து இந்த சோஷியல் கண்டிஷன்ஸை வந்து ஒரு மேஸ்குலின் வந்து பிரேக் பண்ணணும். அப்போ ஒரு ஃபெமினைனா இருந்தாலும் உள்தன்மையில் நீங்கள் உங்களுடைய மேஸ்குலினுக்கு வந்து இதை நீங்க வந்து பண்ணியிருக்கணும். நீங்க அவ்வளோதான். தேங்க்யூ.